திருத்தப்பட்ட வக்ஃப் வாரிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. பாஜக எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என பாஜக கொறடா உத்தரவு. எல்லை தாண்டி சென்றதால் மீனவர்களின் உடைமைகள் பறிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் பேச்சுக்கு எதிர்ப்பு. மத்திய அமைச்சரின் சர்ச்சை பேச்சை கண்டித்து காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. இலங்கை செல்லும் பிரதமர் மோடி மீனவர் பிரச்சினை குறித்து அந்நாட்டு அதிபரிடம் பேச வேண்டும். மீனவர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது மக்களவையில் திமுக எம்பி TR பாலு பேச்சு. எம்புரான் திரைப்படத்திற்கு தடை கோரி வழக்கு தொடர்ந்த பாஜக நிர்வாகிக்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். எம்புரான் படத்தால் எங்கேயாவது வன்முறை ஏற்பட்டதா என நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பாஸ்போர்ட் மோசடி தொடர்பாக நடிகை ஷர்மிளா மீது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வழக்கு பதிவு. முகவரியை மாற்றிக் கொடுத்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக அளித்த புகாரில் நடவடிக்கை. நிதியாண்டின் முதல் வர்த்தக நாளிலேயே பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் சந்தை மதிப்பு 413 லட்சம் கோடியிலிருந்து 410 லட்சம் கோடியாக சரிந்தது. திட்டக்குடியில் கள்ளநோட்டு அச்சடித்த வழக்கில் 3 பேர் கைது. தலைமறைவாக உள்ள VCK முன்னாள் நிர்வாகியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் உலையில் கொட்டி தீர்த்த கனமழை. சுட்டெரித்த கோடை வெயில் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் ஏப்ரல் 3 முதல் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள பிரம்மாண்ட நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். கோவையில் நூலகம் கட்டும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். தமிழகத்தில் 2வது தலைநகர் குறித்து சட்டப்பேரவையில் நயினார் நாகேந்திரன், சபாநாயகர் அப்பாவு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இடையே சுவாரஸ்ய விவாதம். திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்ற நயினார் நாகேந்திரனின் கோரிக்கைக்கு சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என சபாநாயகர் கோரிக்கை. போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி. ஸ்டாலினின் மாடல் அரசு உணர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் மோடியை தனித்தனியாக சந்திக்க EPS, OPS திட்டம். அதிமுக பாஜக கூட்டணி அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்த பேச்சு நடக்கும் என தகவல். புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடித்த உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பிரயாக்ராஜில் புல்டோசர் மூலம் வீடுகளை இடித்த வழக்கில் உத்தரப்பிரதேச அரசுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். குஜராத் மாநிலம் தீசா நகரில் செயல்படும் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஆலையின் சுவர்கள் இடிந்து தரைமட்டமானதில் பலியானோர் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. ChatGPT-யை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் தகவல். ஜிப்லி ஸ்டைல் படங்களை இலவசமாக பெற 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பயனர்கள் ChatGPT-யை பயன்படுத்துவதாக அறிவிப்பு.
ராகுல் காந்தி தலைமையில் நாளை காலை காங்கிரஸ் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம். வக்ஃப் திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருப்பதாக அந்நாட்டு அரசு பகிரங்க எச்சரிக்கை. மெகா நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுமார் 3 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என பகீர் அறிவிப்பு. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு இந்தியா உதவிக்கரம். அரிசி, பருப்பு, பால், மாவு உள்ளிட்ட 442 மெட்ரிக் டன் அத்தியாவசிய பொருட்கள் கடற்படை கப்பல் மூலம் அனுப்பி வைப்பு. மியான்மர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2700-ஐ தாண்டியது. மீட்பு பணிகள் நீடிக்கும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அச்சம்.